வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 28ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கிறது. ஸோ 4ஆம் தேதி 3ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு விஷயங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. சின்ன அவமானங்கள் தாயார் பண்ணலாம், இல்லை தாயாருக்கே சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 2ல் வந்து சனி செவ்வாய் சுக்கிரன் 3 கிரகங்களுடைய விஷயமும் கொஞ்சம் எமோஷனாக பேசுகிறது எல்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. சின்ன கலகங்கள் ஏற்படுறது உங்களுக்கு தெரியாமல் யாராவது கேமரா வைக்கிறது இல்லை உங்கள் ஃபோனை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் தேதி 3ல் இருக்கும்போது வண்டி வாகனங்கள் சின்ன செலவுகள் வைப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக அதை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ல் வந்து சூரியன் புதன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி அங்கே வந்து கூட இருக்கிறனால புதனும் இருக்கும்போது கொஞ்சம் உங்களது அப்பாக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் கொஞ்சம் சின்ன விஷயங்கள் வந்து கருத்து பேதங்கள் வந்து அதனால் வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் தகுதி குறைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து அக்ரிமெண்ட்லாம் போடும்போது கரெக்டாக தெளிவாக பேசி அக்ரிமெண்ட் போடுங்க. இல்லைன்னா அதனால் நமக்கு ஒரு சின்ன காயங்களோ சின்ன அவமானங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். குழந்தைகள் விஷயங்கள். ஸோ 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 2ல் உச்சமாக இருக்கும். நல்ல குழந்தைகள் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயம்தான். ஸோ மற்றபடி வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து நல்ல ஏற்றங்கள் இருக்கும், நல்ல விஷயங்கள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலதிகாரி வந்து உங்களுக்கு சின்ன அவமானங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியனுடைய சாரதமும் சூரியன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து புதனுடைய நீச்ச புதனுடைய கூட இருக்கும்போது கொஞ்சம் சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதியான புதன் வந்து 7-10 அதிபதியான புதன் வந்து 4ல் இருக்கும்போது சின்ன விஷயங்களுக்கு வந்து அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குது. ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து அவமானங்கள் பிரச்சனைகள்லாம் வரும். சில நேரங்கள் வந்து நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா ஒய்ஃப் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை நோக்கி உங்களை வந்து கொஞ்சம் வேதனைப்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ 8ஆம் அதிபதிக்கு வந்து சனி செவ்வாய் சுக்கிரனுடைய பார்வை இருக்கும்போது எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் எமோஷன்ஸ் பழைய கதைகள் 20 வருஷம் நான் முன்னாடி நடந்தது 15-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பேசல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ அதனால் வந்து என்ன விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக இருங்க. கொஞ்சம் எமோஷனை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கோபத்தில் கத்திடுவீங்க. ஸோ அதுதான் விஷயம். ஏன்னா சனி செவ்வாய் அங்கே வந்து ரொம்ப பலமாக இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். 9ஆம் அதிபதி சூரியன் வந்து புதனுடைய இருக்கனால அப்பாவனால் சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் அப்பாவுடைய விஷயங்களும் சரி. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. யாராச்சும் வேலை செய்கிற இடங்களையோ மற்ற இடங்களையும் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் அதிபதி புதன் நீச்சமாக இருக்கும்போது தொழிலில் வந்து சின்ன தகுதி குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. செக்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து இஷ்யூ பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஏதாச்சும் இஷ்யூ பண்ணிவிட்டு அப்புறம் மறந்துட்டு அது பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னா அதனால் ஒரு திட்டு அசிங்கங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. லாபங்கள். ஸோ நல்ல லாபங்கள்லாம் இருக்கும். ஸோ லாபங்கள் இதெல்லாமே நல்லா இருந்தாலும் ஒரு சின்ன டென்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வாரம் மட்டுமில்லை வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இறைவனை பிரார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமிநாதன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.